ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த காடில் உள்ளதை தனித்தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஒரு அழகான ஒரு மரத்துலான ஒரு வீடு கட்ட போகிறோம். அதைத்தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ இது எப்படி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே வந்து நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. அந்தந்த நம்பருக்கு நேராக இதை வந்து ஃபிட் பண்ணோம்னா அழகான ஒரு வந்து வீடு கிடச்சிடும். நல்லா பாருங்க, இந்த ஒரு நம்பர் போட்டிருக்காங்களா, இந்த இடத்துல இந்த மாதிரி நம்பர்லாம் வந்து கரெக்டான ஒரு அழகான ஒரு வீடு ரெடி ஆயிரும். அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு தனியாக வாங்க பார்க்கலாம். உட்காருங்கடா. இது எப்படி பண்ண போறது ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இப்ப வந்து ஒவ்வொரு அட்டையில இருக்கிறதையும் தனித்தனியா வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து சும்மா விரல வச்சு இப்படி புஷ் பண்ணாலே தனித்தனியா வந்துடும். விவசாயம்டா, இது ஒவ்வொன்றும் நம்ம வந்து தனித்தனியா எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனியா கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து நம்ம ஒவ்வொன்றா எந்தெந்த நம்பர் போட்டுருக்காங்களோ அந்தந்த நம்பருக்கு நேராக ஃபிட் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்து இப்படி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறணும். வச்சுட்டு இது வந்து வேஸ்ட்டு இப்படி தண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுவும் வந்து இப்படி விரலை வச்சு இப்படி புஷ் பண்ணாலே வந்து தனியாக வந்துடும். இந்தா இப்படி பண்ணாலே வந்துடும். அப்படி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த நம்பர் போட்டிருக்காங்களா அந்தந்த நம்பருக்கு நேரம் அப்படியே பிக்ஸ் பண்ணோம்னா அந்தந்த நம்பருக்கு நேரம் அப்படியே வந்து பிக்ஸ் பண்ணிடலாம். தனித்தனியா வந்து எடுத்து போட்டாச்சு. இதுல வந்து உள்ள இருக்குது பாருங்க, இதை வந்து தனித்தனியா அப்படி எடுக்கணும். எடுத்துட்டு அப்படியே கடைசியா பிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒவ்வொன்றா தனித்தனியா இருக்கும், அதில் நம்பர் போட்டிருக்கோம். இதுல பிக்ஸ் பண்ண போற தனியா ஒரு பிட் இருக்கும், அதுலயும் அதே நம்பர் போட்டிருக்கோம். எந்த நம்பர் போட்டிருக்கோ அந்த நம்பர் பிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டா ஃபிட் ஆயிரும். இப்போ எப்படி எல்லாத்தையும் வந்து கரெக்டா எடுத்து போட்டாச்சு. இது எப்படி வந்து ஃபிட் பண்ற மட்டும் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் வீடு இருக்குங்களா, ஒரு வீடு இருக்குங்களா, இது அப்படியே வந்து 4ஆக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த கேப்பில் இருக்காங்க, இந்த கேப் இருக்குங்களா, இதை வந்து தனியாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு அப்படியே 4ஆக மடித்து இதை இந்த இடத்துல வச்சோம்னா ஒரு வீடு மாதிரி கேப்பும் உங்களுக்கு நல்லா கரெக்டாக வந்து உருவாயிடும். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து இப்படி வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோம்னு அப்படியே பாருங்கள். இப்போ இதில் 1 போட்டிருக்கு, 1 2 3 போட்டிருக்குங்களா, அதே மாதிரி இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த போட்டிருக்கு பாருங்க, 1 2 3. இதை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதில் எந்த நம்பர் போட்டிருக்கோமோ அதே நம்பரை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து இப்போ 5 இங்கிட்ட 6 போட்டிருக்கு, இந்த 5 இங்கிட்ட 6 போட்டுருங்களா. இப்போ வந்து 1 2 3 வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து 5 6 வந்து ஃபிட் பண்ண போறோம். எங்க இருக்குன்னா இந்த இது 5 இருக்கு, இது 6 இருக்கு. இதை அப்படியே எப்படி ஃபிக்ஸ் பண்ற மட்டும் அப்படி பாருங்க. இந்த கேப்ல வந்து இதை வந்து அப்படியே உள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து செட்டா அப்படியே உட்காந்துரும். அவ்வளவுதான், இப்படி உட்காந்துச்சுங்களா. நீ அடுத்து ஒவ்வொன்றா வந்து எப்படி ஃபிட் பண்ற மாதிரி 7 8 9 10 இருக்குல்ல, அதே மாதிரி 7 8 9 10 இருக்கு. இதை வந்து இப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ வந்து ஓரளவுக்கு வீடை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இருக்கிறது வந்து இந்த சின்ன சின்ன இதாக இருக்கு. அதை எப்படி வந்து பண்ணலான்னு பாருங்க. 58 போட்டுருக்கலாம், 58 போட்டிருக்கா, அதை வந்து 58 வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும்.
இதில் ஒரு 58 போட்டிருக்கா. இதை வந்து அப்படியே இதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். மேலே ஒரு 57 போட்டிருக்கு. 57க்கு 57 இந்த போட்டிருக்கு பாருங்க. 57 போட்டிருக்கு. இந்த இடத்துலையும் ஒரு 57 போட்டிருக்கு. இதை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து ஒரு 16 போட்டிருக்கு. 16 வந்து இந்த இடத்துல உள்ள வந்து நம்பர் போட்டிருக்கு. அதை வந்து 16 இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து 35 போட்டிருக்கா. இந்த இடத்துல 35 இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி அவ்வளோதான் இருக்குது. இனிமேல் வந்து 36 37 மட்டும் தான் இருக்குது. 36 37 போட்டிருக்கா. அப்படியே 36 37 இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு வழியாக நம்ம வீடை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த எப்படி வீடியோ வந்து வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது, சூப்பர் அழகாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.